வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்துக்கு நான் வாழ்நாள் எல்லாம் கடமைப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இவ்வளோ பெரிய இடைவெளிக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஒரு மருமகனை கொடுத்து உதவி இருக்கிறீர்கள். எவராலையும் செய்ய முடியாத சாதனையை வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் செய்திருக்கிறது. அந்த என்னோட அக்கா சாந்தாவுடைய மருமகன், சாந்தாவுடைய மூத்த மகளுடைய கணவனார். அதனால் எங்கள் குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டதற்காக இவரை நான் வாழ்த்துகிறேன். வாக்கப்படுறது ஆம்பளை வாக்கப்படுறோமா பொம்பளை, சரி அது அவங்க வசதியை பொறுத்து. அதில் சிவபூஜையில் அவர் சொன்னார், நானும் சொல்லிடுறேன், சிவபூஜையில் கரடிங்கிறதெல்லாம் சும்மா. சிவபூஜையை ஸ்ரத்தையாக செய்து கொண்டிருந்தால் கரடி வந்தாலும் சிங்கம் வந்தாலும் புலி வந்தாலும் ஒரு பிரச்சனையும் வராது. சிவபூஜையில் அக்கறை இல்லாமல் அறகுறையாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் கரடி நுழையிறது தெரியும். சிவபூஜையிலே லயிச்சு போயிருக்கிறோம். கடலில் கல்லை கட்டி கடலில் போட்டால் ஒருத்தர் மிதக்கிறாரு. அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் கல்லை கட்டி கடலில் போட்டால் மிதக்கிறாரு. கல்லை கட்டி கடலில் போட்டதை விடவா கரடி குறுக்க வர்றது பெரிய பிரச்சனை? அதில் சிவபூஜையில் கரடி வரணும். சிவபூஜையில் கரடி வந்தால் தான் சிவபூஜையை அவன் ஒழுங்காக செய்கிறானாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கரடி இந்த பூஜை ஒழுங்காக நடக்கிறதான்னு பார்க்குறதுக்காக வந்துருக்கு. அதில் அந்த பேர் பாருங்களேன், சிவன் அருளோ அப்படின்னு போட. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னோட காதலியை பார்த்து, இங்கே அது ஒரு நுணுக்கமான இடம் பெரிய புராணத்தில். ஒரு காதலியை கொஞ்சுறவன் என்ன வார்த்தைகள் சொல்லி கொஞ்சுவான்? பொதுவாக உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, இந்த பொண்ணு தலையாட்டுது. ஒரு இளைஞனை யாராக இருந்தால் கேட்கலாம்னா ஒரு இளைஞனையும் காணும். இந்த இருக்கான் ராஜா, உனக்கு ஒரு காதலி இருந்தால் அவளை கொஞ்சுற போது என்ன வார்த்தை சொல்லி? கண்ணே, மணியே, முத்தே, ஆறுயிரே. பாரு, வயசான ஆள் சொல்லுது. ஆறுயிரே, நீ ஆறு உயிரே. உங்கள் அப்பா உயிரா ஏன் உயிரா? ஆறு உயிரே. அப்படி தானே கொஞ்சம். அவர் எப்படி கொஞ்சிறாரு பறவை நாச்சியார? கற்பகத்தின் பூங்கொம்போ. இது ரொம்ப பெரிய இடம் சார், உங்கள் பேர் பெரிய புராணத்தில் வருது, அதுக்காக சொல்கிறேன். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ சிவன் அருளோ. என்ன ஒரு காதலியை கொஞ்சிற நேரத்தில் ஒருத்தருக்கு சிவன் அருள் ஞாபகத்துக்கு வருதுன்னா யாருக்காவது வருமா? கண்ணேம்பா மணியேம்பா. இப்போ மைக் செட்டுக்காரர் வச்சுருக்காரு, அவர் காதலியை கொஞ்சினா மைக்கேம்பார், தொழில் ரீதியாக கொஞ்சிறாரு. அப்படி தான் இருக்குமே ஒழிய சிவன் அருளோ அப்படின்னு சொல்கிறாருன்னா, கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ சிவன் அருளோ அப்படின்னா மற்ற ரெண்டு விஷயத்தையும் தள்ளிட்டு அந்த நேரத்தில் காதல் வசப்பட்டிருக்கிற காம வசப்பட்டிருக்கிற நேரத்தில் கூட சிவனுடைய அருள் ஒருவருக்கு நினைவு வருகிறது என்றால் அவர் மனதில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருப்பது சிவனுடைய அருள். உங்களுக்கு பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மங்கை ஒருத்தி தரும் சுகமும், எது கம்பேரிசன் பாருங்கள், மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லை கான். எதுங்க ஒப்பீடு? ஒரு பொண்ணு தர்ற சுகம் எங்கள் தமிழுக்கு ஈடாகுமா? ஒரு பொண்ணு தர்ற காம சுகத்தை விட என் தமிழ் தாய் தரக்கூடிய நான் பெறக்கூடிய இன்பம் பெரிதுன்னு பாடுறான்னா, அப்போ பாரதிதாசனுக்கு மனசு பூரா இருக்கிறது தமிழ். ஏன்னா அந்த நேரத்தில் நினைவு வராது சார். அந்த நேரத்தில் எப்படி சார் இது நினைவு வரும்? அதனால் சிவன் அருளே இன்றைக்கு இந்த விவாத அரங்கத்தை நடத்தி வைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதனால் பரிபூரணமான மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த விவாத அரங்கத்தை தொடங்குகிறோம். பரிபூரணமான மகிழ்ச்சி. ஏன்னா எல்லாருக்கும் வாய்க்காது. இப்போ அவர் நேற்று வந்திருந்தாருன்னு வைங்க, அழைப்புப்படி நேற்று வந்திருந்தாருன்னா எங்களுக்கு சிவனருள் கிடைச்சிருக்காது. இப்போ எங்களுக்கு சிவனருள் கிடைக்கணுங்கிறது சிவனுடைய அருள். இதுதான் என் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம். சிவனருள் கிடைக்க வேண்டும் என்பது சிவனருள்.
நல்ல அருமையாக. இப்போ இது என்ன தலைப்பு போட்டிருக்கிறாங்கன்னா, இலக்கியம் என்பது அறிவுக்கு விருந்தா மனதுக்கு மருந்தா. அருமையான அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப நல்லா இருக்கு. அறிவுக்கு விருந்தா மனதுக்கு மருந்தா. இன்றைக்கி வாசிக்கிற பழக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த வருத்தத்தில் நானும் இருந்தேன். இன்றைக்கி காலையில் தினமலர் பேப்பர் எடுத்து படித்தேன் அந்த அறையில். அதில் ஒரு செய்தி படிச்சுட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இங்கே பேசுகிற திருமணமாகாத ஒரு பொண்ணு திருமணம் ஆயிடுச்சு, தெய்வானைக்கு திருமணம் ஆயிடுச்சு, மற்ற 3 பேரும் திருமணமாகாத பெண்கள். அதை அந்த மீனாட்சியை சொல்கிற போது திருமதின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவரே கண்டுபிடிச்சி, நீங்கள் திருமணமாகாத உங்களை திருமதி என்று சொல்லிவிட்டேன், அதை வாழ்த்தாக பெற்றுக்கொள்ளுங்கள். அது வாழ்த்தா. அப்போ இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அந்த பொண்ணுக்கு யாழினிக்கு கல்யாணம் ஆகணும். இப்போ உங்களுக்கு இந்த செய்தியை நான் என்னோடய வாழ்த்தா சொல்கிறேன். காலையில் தினமலர் பேப்பரில் பார்த்தேன், கொல்லம், கேரளாவில் கொல்லத்தில் ஒரு சமூக சேவகர், ஒரு இஸ்லாமிய சகோதரர் இஜாஸ் ஹக்கீம் அப்படின்னு ஒரு சமூக சேவகர், அவருக்கு திருமணம் பேசியிருக்காங்க. அந்த மணப்பெண்ணோட பேர் அஜ்னா ஹசீம், மணமகளோட பேர் அஜ்னா ஹசீம். இப்போ இஸ்லாமிய வழக்கப்படி மெஹர் கொடுக்கணும். நம்ம வரதட்சணைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம வரதட்சணைன்னு சொல்கிற மாதிரி அவங்க வழக்கப்படி மெஹர் கொடுக்கணும். அந்த பொண்ணு என்ன மெஹர் கேட்டிருக்கு தெரியுமா? நீங்கள் இப்படி தான் கேட்கணும். இன்றைக்கி வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் வச்சு நீங்கள் இந்த சங்கல்பத்தை எடுக்கிறீங்க 3 பேரும், இப்படி தான் வரதட்சணை கேட்கணும். அந்த பொண்ணு என்ன கேட்டிருக்கு? எனக்கு காசு பணம் நகை எதுவும் வேணாம், 80 புஸ்தகம் வேணும். என்னென்ன புஸ்தகம் வேணும்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு, பட்டியல் கொடுத்துருக்கு. மணமகன் பெரிய சிரமத்துக்கு ஆளாயிட்டான். ஏன்னா அது போட்டிருக்க பட்டியலில் இருக்கிற புத்தகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பல புத்தக கடைகளுக்கு போயிருக்கான். சிலது கிடச்சிருக்கு, சிலது கிடைக்கல. அப்புறம் ஆன்லைனில் புக் பண்ணி கண்டுபிடிச்சி 80 புத்தகத்தையும் சேகரித்து கொண்டு போய் கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆக இனிமேல் திருமணம் ஆகக்கூடிய பெண்கள், இதை நான் ஏன் தைரியமாக சொல்கிறேன்னா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு மணமகளாக வந்தவா அப்படி கேட்டுட்டான்னு வைங்க, நான் எங்கே போய் அலையிறது? 80 புத்தகங்களை தேடி கண்டுபிடித்து கொடுத்து ஒரு திருமணம் நடந்திருக்கிறது என்றால், அந்த மணமகன் அந்த திரைப்படத்தில் வர்ற மாதிரி புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான் என்று தாராளமாக பாடலாம். ஏன்னா புரட்டுறதுக்கு 80 புத்தகம் இருக்குது. 81 அதான் கலெக்டர் 80க்கு 100 கொடுத்திருக்கார். 100 கொடுத்தார். 100 இல்லை 81 புத்தகத்தை புரட்டுற. 80 கேட்டது, 100 கொடுத்தது. ஓ சரி. இப்போ புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் அருகி போய்விட்டது என்று வேணுமானால் சொல்லலாமே ஒழிய அழிந்து போய்விட்டது என்று சொல்வதற்கில்லை. அழிந்து போயிருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அதில் இலக்கியம் ரொம்ப பெரிய ஒரு வரம். அது நம்ம படிக்கிறது இல்லைங்கிறது தான் பெரிய துரதிருஷ்டம், பெரிய தீயூள். சலிக்காத இன்பம்ங்கிறது இலக்கியம் படிக்கிறது தான். மற்ற எல்லா மகிழ்ச்சியும் சலிச்சு போகும். எவ்வளோ நேரம் சாப்பிடுவீங்க? என்ன வேணாலும், ஆம்பூர் பிரியாணியாக இருக்கட்டும், வாணியம்பாடி பிரியாணியாக இருக்கட்டும், அரை பிளேட் சாப்பிடுவீங்களா, ஒரு பிளேட் சாப்பிடுவீங்களா? அதுக்கப்புறம் போதுண்ணே இன்னும் ஒரு பிளேட் சாப்பிடுங்க. இல்லைண்ணே சாப்பிடுங்கண்ணே, 1.5 பிளேட் சாப்பிட்டீங்கன்னா அது வாணியம்பாடி பிரியாணியாக இருந்தாலும் அப்படி தான், ஆம்பூர் பிரியாணியாக எவ்வளவு சுவையான பிரியாணியாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாகிற போது எவ்வளோ நேரம் டிவி பார்ப்பீங்க, எவ்வளவு நேரம் காதலியோட பேசிக்கிட்டு இருப்பீங்க? எல்லாம் இன்பம் தானே. ஆனால் எனக்கு தெரிய உலகத்தில் சலிக்காத இன்பங்கள் என்று சொன்னால் ஒன்று இலக்கியம், இன்னொன்று இயற்கை, இன்னொன்று குழந்தை. மற்ற எல்லாம் சலிச்சு போகும்.
மற்ற எல்லா இன்பமும் சலிச்சு போகும். இந்த 3 இன்பம் சலிக்கவே சலிக்காது. எத்தனை நேரம் வேணாலும் படிக்கலாம். படித்த குறிஞ்சி மலருங்கிற நான் பார்த்தசாரதியுடைய நாவலை நான் 1970 வேலைக்கு சேர்ந்தபோது ஒரு தடவை படித்தேன். அதுக்கப்புறம் 7 தடவை படிச்சிருக்கேன் அதே நாவலை திருப்பி 7 தடவை ஒரு சினிமா பார்க்க முடியும்? போர் அடிச்சு போகும். அந்த குறிஞ்சி மலர் நாவலை நினச்சி பார்க்குற போதெல்லாம் அதில் வர்ற அரவிந்தன், அதில் வர்ற பூரணி, அந்த 2 கதாபாத்திரங்களையும் நினச்சி பார்க்குறேன். அந்த பாத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கிற விதத்தில் நண்பர்களே, அந்த காலத்தில் குறிஞ்சி மலர் நாவண்ணா பார்த்தசாரதி எழுதிய காலகட்டத்தில் திருமணமான பிள்ளைகள் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஆண் குழந்தை என்றால் அரவிந்தன் என்றும் பெண் குழந்தை என்றால் பூரணியம் என்றும் பெயர் வைத்தார்கள். அப்போ இலக்கியத்தோட வலிமை. ஒரு நாவலில் வர்ற பாத்திரத்தோட பெயரை தாம் பிள்ளைகளுக்கு வைத்தார்கள். எந்த காலத்திலையும் சலிக்காது. இலக்கியம் சலிக்கவே சலிக்காது. இலக்கியம் தாய்க்கு சமம். தாய்க்கு சமம். என்னை தேற்றுவதற்கு இலக்கியம்தான் வேணும். என் தாய்க்கு பிறகு என்னை தேற்றுவது இலக்கியம்தான். உங்களுக்கு பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வது இனியே என்கிற தேவார பாடலில் வரக்கூடிய 5 விஷயத்தையும் இலக்கியம் செய்யும். எந்த 5 விஷயம்? பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து இலக்கியம் செய்யும். என் தாயை விட நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கல, மனத்தளர்ச்சி அடைகிற போது இலக்கியம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி இலக்கியம் என் ஊனை உருக்கும். அதனால தான் வள்ளலார் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவேன்னு எழுதினார். எதெல்லாம் சிவனுடைய அருள் செய்யுமோ அதையெல்லாம் இலக்கியம் செய்யும் நண்பர்களே. பால் நினைந்தூட்டும் தாயினும் பரிந்து சால பரிந்து என் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி இலக்கியம் உள்ளொளி பெருக்கும். உழப்பிலா ஆனந்தம், அதான் சலிக்காத இன்பம் இலக்கியம் கொடுக்கும். அப்போ இறைவனுடைய பக்தி எதையெல்லாம் உங்களுக்கு சாத்தியப்படுத்துமோ அதையெல்லாம் இலக்கியத்தின் மேல் நீங்கள் பற்று வைத்தால் உங்களுக்கு சாத்தியப்படும் என்பதை சத்தியமாக சொல்லுகிறேன். தாய் மாதிரி எங்கள் அம்மா என்னை பெற்று வளர்த்த தாய் எனக்கு மனசு தளர்ந்து சோர்வாக வந்தானே எனக்கு அவ்வளோ ஆறுதலாக சொல்லியிருக்கா. நான் இருக்கேன்டாப்பா, நான் இருக்கேன்டா ஐயா, நீ ஏன்டா வருத்தப்படுற, நான் இருக்கேன், நீ கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன். அவளால் ஒன்றும் செய்ய முடியாது சார். எனக்கு 50 வயசு ஆகையில் அவங்களுக்கு 70 வயசு 75 வயசு. 75 வயசில் அவங்க என்ன செய்வாங்க? அவங்களே தளர்ந்துருக்காங்க. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நான் இருக்கேன்டா ஐயா, நான் இருக்கிற வரைக்கும் நீ தளர்ச்சி அடையவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்கும்? தாய்க்கு தான் இருக்கும். பெத்த தாய்க்கு தான் இருக்கும். நான் சந்தோஷமாக இருக்கேன்னா அந்த சந்தோஷத்தை ரெட்டி பார்க்குற தைரியம் யாருக்கு இருக்கும்? தாய்க்கு தான் இருக்கும். அப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கிற போது மகிழ்ச்சியை பெருக்குவதும் இருக்கிற போது தளர்ச்சியை சுருக்குவதும் யாரால் முடியும்? தாயால் முடியும். அந்த 2மே இலக்கியத்தாலும் முடியும். நான் மகிழ்ச்சியாக இருக்கிற போது என் மகிழ்ச்சியை பெருக்குவதும் நான் தளர்ச்சியாக இருக்கிற போது என் தளர்ச்சியை போக்குவதும் தாயாலும் முடியும், இலக்கியத்தாலும் முடியும். என்றால் நண்பர்களே, இலக்கியம் என்பது இறைவனுக்கு சமம். இலக்கியம் என்பது பெற்ற தாய்க்கு சமம். இலக்கியம் என்பது முதல் சொன்னது இறைவனுக்கு சமம். 2வது இலக்கியம் என்பது பெற்ற தாய்க்கு சமம். அதனால தான் ஆங்கிலத்தில் ஒருத்தர் சொன்னால் லிட்ரேச்சர் இஸ் த மிரர் ஆஃப் லைஃப் அப்படின்னா அதை தான் தலைப்பாக கொடுத்துருக்காங்க. லிட்ரேச்சர் இஸ் த மிரர் ஆஃப் லைஃப் அப்படின்னா வாழ்க்கையின் கண்ணாடி இலக்கியம் அப்படின்னு சொன்னான். ஏன் கண்ணாடின்னு சொன்னான் தெரியுமா? கண்ணாடி முகம் பார்க்குறது. இந்த பொட்டு வச்சுருக்க அந்த பொண்ணு பொட்டு வச்சுருக்குல்ல, ஏன்னா இப்போ உள்ள மாடர்ன் கேர்ள்ஸு நோ அந்த 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 நடிகை பேர் மறந்து வச்சு, வடநாட்டில் ஒரு நடிகை ஒரு உயரமாக இருப்பா, அவள் பேர் மறந்து வச்சு. அவள் பேர்லாம் ஞாபகத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னம்மா அது பாடகிப்பா.
நடிகை அவள் பேர் மறந்துச்சு. அவள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கா, என்ன மேடம் தாலியை ரிஸ்ட்டில் கட்டியிருக்கீங்க, ரிஸ்ட்டில் கட்டிட்டு தாலியை கட்டிட்டு வந்திருக்கா ஒரு பேட்டிக்கு. என்ன மேடம் ரிஸ்ட்டில் கட்டியிருக்கிறீங்கன்னு கேட்டிருக்கான் அவன். அதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லியிருக்கா, நான் சாரீ கட்டினா கழுத்தில் கட்டுவேன் தாலியை, சுடிதார் போட்டால் ரிஸ்ட்டில் தான் கட்டுவேன்ருக்கா. சுட்டு கொல்ல வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் தான் கவனிக்கணும். கலெக்டர்கள், டிஎஸ்பி, எஸ்பி யாரையோ சுடுறதுக்கு பதிலாக இதுகளெல்லாம் சுட்டுறணும். புரியுதுங்களா? இதுகளெல்லாம் சுட்டுறணும். அதே மாதிரி அவர் ஐயா பேசையில் அங்கே இருக்கை கூட இல்லாமல் தான் அவர் ஊருக்கு போய் சுற்றிக்கிட்டே இருக்கிறாருன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதான் அங்கே புதுசாக ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுனால சேர் இல்லை, இருக்கை கூட இல்லாதனால ஊரெல்லாம் சுற்றி மக்கள் சேவை செய்கிறார், அப்படி தானே சொன்னார். அதனால் நான் இப்போ இந்த செய்தியை அடிப்படையாக வச்சு தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரு விண்ணப்பம் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் மூலமாக வைக்கிறேன். எந்த மாவட்ட ஆட்சியருக்கும் இருக்கை கொடுக்காதீர்கள். எப்படி அப்படி போட்டு விட்டுருவோம், நடக்கிறது நடக்கட்டும். இப்போ மாவட்ட ஆட்சியர்களுக்கு இருக்கை இல்லை என்றால் வேறு வழி இல்லாமல் மருமகன் சீட்டுக்கே உல வச்சிட்டிங்களா சார்? இல்லை இதெல்லாம் சார், இது நான் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேனே ஒழிய பெரிய சமூக சிந்தனை சார். ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பவர் இருக்கையில் இருப்பதற்காக அந்த பதவிக்கு வரவில்லை, இருக்கையில் ஏசி ரூமில் இருப்பதற்காக வரவில்லை. ஊரெல்லாம் சுற்றி எங்கெல்லாம் உபத்திரவம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் உட்பாதம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் உன்மத்தம் இருக்கிறதோ அதையெல்லாம் தீர்த்து வைப்பதற்காகத்தான் ஒரு மாவட்ட ஆட்சியர் வேண்டுமே ஒழிய ஏசி போட்டு இருக்கையில் உட்கார்ந்திருப்பதற்காக அல்ல. அப்போ ஒரு மாவட்ட ஆட்சியரோட பொறுப்பு என்ன என்பதை வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் அதான் வேணும். ஆட்சியர் அப்படிங்கிறதுக்கு ஆட்சி அப்படின்னாலே ஆளுதல். ஆளுவது என்பது வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் எப்படி ஆள்றது? மாதம் மும்மாறி பொழிகிறதா மந்திரின்னு கேட்பானா, அப்படி ஒரு லூசு பைய. அவன் தான் ஆட்சியாளன் சார், அவன் தான் மன்னன் சார், அவன் தான் ராஜா. அவன் மந்திரிகிட்ட என்கொயர் பண்ணுவானா, என்னவா மாதம் மும்மாறி பொழிகிறதா மந்திரி. அப்போ வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பைய உள்ளுக்குள்ளேயே இருக்கிறான், உள்ளுக்குள்ளேயே. விளங்குமா அந்த நாடு? அதனால தான் திருவள்ளுவர் நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன். நாடோறும்னா நாள்தோறும் நாடி போய் முறை செய்யணும். நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாளோறும் நாடு கெடும் அப்படின்னா ரொம்ப அருமை. இதை மட்டும் சொல்லி முடிச்சுறேன். கண்ணாடியை பார்த்து பொட்டை சரி பண்ணிக்கோ, தலை கலைஞ்சிருக்குது, முடி கலைஞ்சிருக்குது, கண்ணாடியை பார்த்து சரி பண்ணிக்கோ சொல்கிறோமா? இந்த கண்ணாடி என்னடா இப்படி இந்த பார்த்து கரெக்டாக வை, இந்த இடத்துல ஏதோ அழுக்கு இருக்குது பாரு, இந்த இடத்துல அழுக்கு இருந்தால் என் கண்ணுக்கு தெரியாது, என் கன்னத்தில் அழுக்கு இருக்கான்னு பார்க்குறதுக்கு என்ன உதவி தேவைப்படுது? இது தேவைப்படுது, கண்ணாடி தேவைப்படுது. அப்போ கண்ணாடியை பார்த்து என் குறைகளை சரி செய்து கொள்கிறேன். இப்போ லிட்ரேச்சர் இஸ் த மிரர் ஆஃப் லைஃப். இலக்கியம்தான் வாழ்க்கையின் கண்ணாடி, அப்படி வச்சுக்கோங்க. அப்போ என்ன பொருள் வருது? நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய கண்ணாடியை பார்த்து என் குறைகளை சரி செய்வது போலே என் அறிவில் ஒரு குறை இருந்தால், என் மனதில் ஒரு குறை இருந்தால், அதுதான் தலைப்பு. என் அறிவில் ஒரு குறை இருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்கு எதை பார்க்க வேண்டும்? கண்ணாடியை பார்க்க வேண்டும். என்ன கண்ணாடி? இலக்கியம் என்கிற கண்ணாடி. அப்போ இலக்கியம் என்கிற கண்ணாடியை பார்த்தீர்கள் என்றால் உங்கள் அறிவில் இருக்கிற குறைகளை தீர்த்து கொள்ள முடியும். இலக்கியம் என்கிற கண்ணாடியை பார்த்தீர்கள் என்றால் உங்கள் மனதில் இருக்கிற குறைகளை தீர்த்து கொள்ள முடியும். அதைத்தான் தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். இலக்கியம் என்பது அறிவுக்கு விருந்தா, மனதுக்கு மருந்தா? அதில் அந்த ரெண்டு வார்த்தையுமே அருமையாக, விருந்தும் மருந்தும். பழமொழி என்ன? மருந்தும் விருந்தும் 3 நாளுங்கிறது தான் பழமொழி. ஆனால் இலக்கியம் என்கிற விருந்தும் மருந்தும் 3 நாள் அல்ல, 30 நாள் அல்ல, 365 நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் தேவை. அந்த விருந்து மருந்து. சில சமயம் விருந்து அதிகமாக சாப்பிட்டாலும் மருந்து தேவைப்படும். விருந்து அதிகமாக சாப்பிட்டாலும் மருந்து தேவைப்படும். 4 பெண்கள் பேச வந்திருக்கிறார்கள். எல்லாருமே மிகச்சிறப்பாக பேச வல்லவர்கள். சென்னை கம்பன் கழகத்தோடு தொடர்புடையவர்கள்,
அறிவுக்கு விருந்து என்கிற அணியிலே தெய்வானை அவர்களும், அறிவுக்கு விருந்து என்கிற அணியிலே யாழினி அவர்களும். பேரெல்லாம் சூப்பர் பேர். தெய்வானை, யாழினி. மனதுக்கு மருந்து என்று அனுகிரகா அவர்களும், மீனாட்சி அவர்களும் 4 பேர் பேச போகிறார்கள். நான் ஓரளவுக்கு இலக்கியம் என்ன செய்யும்னு சொல்லிட்டேன், இலக்கியம் எதுக்காக தேவைன்னு சொல்லிட்டேன் முன்னுரையில். இப்போ இவங்களுடைய விவாதத்தின் அடிப்படையிலே இலக்கியம் மூளை சம்பந்தப்பட்டதா அல்லது இலக்கியம் மனம் சம்பந்தப்பட்டதா என்று கண்டுபிடிக்க இருக்கிறோம் என்பதை கூறி என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்து, இலக்கியம் என்பது அறிவுக்குத்தான் விருந்து, மனதுக்கு மருந்து அல்ல என்கிற அணியை துவக்கி வைத்து பேசுவதற்காக அருமை சகோதரி தெய்வானை அவர்கள் வருகிறார்கள். அவர்களை வாழ்த்தி வாதங்களை வைக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர், மிக சிறப்பாக இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தை சார்ந்த பெரியோர்களே, விருந்தாய் ருசிக்கும் என்று நம்பி வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, மருந்தாய் கசக்கும் என்று நம்பி பயந்து வெறும் நாற்காலிகளை மட்டும் விட்டு சென்றிருக்கின்ற பெரியவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, பொதுவாகவே மனதிற்கு மருந்து என்றால் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப ஒரு கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒரு கவலை நின்று உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா மருந்தாக ஒன்று வேண்டும் என்றால் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட ஒரே ஒரு இடத்திற்கு தான் ஓடி போய் சரணாகதி அடைவோம். என்ன இடம்? நம்மளோட பூஜை அறை. சாமி கிட்ட போய் தான் மருந்தை தேடுவோம். பெரும்பாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை அப்படிதான் செய்வார்கள். அப்ப எனக்கு இந்த தலைப்பை கொடுத்த உடனேயே ஒரு சந்தேகம் வந்தது. ஒருவேளை மனதிற்கு மருந்தாக இருக்கலாமோ? இருந்தால் அது பக்தி இலக்கியங்களில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் திருவாசகத்தை எடுத்து புரட்டி பார்த்தேன். சரி, மனதிற்கு மருந்தாக இருக்க வேண்டும் அப்படின்னா மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்லியிருப்பார்? சிவபெருமானை, என்னை எப்படியாவது காப்பாத்து, எனது மனக்குறைகளை போக்கு, எனக்கு நீ மருந்தாக இரு என்று தான் கேட்டிருக்க வேண்டும். ஆனா திருவாசகத்தை எடுத்து புரட்டி பார்க்கும் போது மாணிக்கவாசகர் சிவபெருமானை போற்ற வருகின்றார். அப்படி போற்றும் போது என்ன சொல்ல வேண்டும் என்றால், சிவபெருமான் மிகப்பெரியவர் என்று காட்ட வேண்டும். அதற்கு மாணிக்கவாசகர் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த மொத்த அண்டமும் இருக்கின்றது, அந்த அண்டத்திலே ஏகப்பட்ட பிளானட்ஸ் இருக்கு, சின்ன சின்னதா, இந்த யூனிவர்ஸ்ல சின்ன சின்னதா நிறைய கோள்கள் இருக்கின்றது. இப்ப மாணிக்கவாசகர் என்ன சொல்கின்றார் என்றால், அந்த கோள்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால் ரொம்ப அழகா இருக்கு. ஒன்னோடு ஒன்று அப்படி ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பார்த்து கொண்டே போனால் இன்னும் 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 என்று நிறைய வந்து கொண்டே இருக்கின்றதாம். அப்ப ஒன்று ஒப்புமைப்படுத்தும் போது 1 கோடியை விட மேலாக அது சென்று விடுகின்றது. இப்படி விரிந்து கொண்டே போகின்றது இந்த பிரம்மம். அப்ப இதுக்குள்ள சிவபெருமான் எப்படி இருக்கின்றார் என்றால், நம்ம வீட்டு என்னைக்காவது ஜன்னல் எதையாவது திறந்து விட்டுருந்தோம்னா ஒரு சின்ன ஒளி வரும் வீட்டுக்குள்ள, வெயில் அடிக்கும் போது. அந்த ஒளி வரும்போது அந்த ஒளியில சின்ன சின்ன தூசியா பறக்கும், நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசுல. அப்ப இத்தனை பெரிய அண்டங்கள் அத்தனையும் சின்ன சின்ன தூசியை போல சிறியதாக போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரியவராக சிவபெருமான் இருக்கின்றார் என்று மாணிக்கவாசகர் எழுதுகின்றார். அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளம் பெறும் காட்சி, ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரு 101 கோடியின் மேல்பட விரிந்தன, இல்நுளை கதிரின் துண்ணணு புறைய சிறிய ஆக பெரியோன் தெரியன் என்று மாணிக்கவாசகர் எழுதுகின்றார். அப்ப அதை நம்ம யோசித்து பார்க்கணும். மனதிற்கு மருந்தாகத்தான் நாம் பக்தி இலக்கியங்களை தேடுவோம். ஆனால் அப்படி பாடிய மாணிக்கவாசக பெருமாரை கூட ஒன்றோடு ஒன்று நின்று எழில் பகரு 101 கோடியின் மேல்பட விரியும் என்றால் இதைத்தான் இன்னைக்கு அறிவியல்ல தி எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் என்று சொல்கின்றார். அப்ப மனதிற்கு மருந்து என்று தேடி சென்று நின்ற இடத்தில் கூட அங்கே ஆன்மீகம் மட்டும் வரவில்லை, அறிவியலும் சேர்ந்து வருகின்றது. ஒரு அழகோடு ஒரு நயத்தோடு நம்முடைய இலக்கியங்களே கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் அது அறிவுக்கு விருந்தாகத்தான் இருக்க முடியும். சரி, ரொம்ப பெரியவர்கள் பெரிய இலக்கியங்கள் எடுக்கும் போது தான் அறிவுக்கு விருந்தா இருக்கா? ஒரு பொதுமக்களை வச்சு ஒரு இலக்கியம் செஞ்சிருக்காங்க, அது ஒருவேளை மனதிற்கு மருந்தாகி விடுமா? இல்ல அங்கேயும் அறிவுதான் பேசப்படுகின்றதா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டுக்கே உரியதான சிலப்பதிகாரத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அங்க என்ன சொல்றாங்க?
கண்ணகி வந்து நின்று நியாயம் கேட்கின்றாள். அந்த சிலம்பு உடைக்கிறாங்க, உள்ள இருக்கிற அந்த முத்து வருகிறது, இன்னொன்னுல வந்து இன்னொரு இது வருகின்றது, அப்படி மாணிக்க பரல்கள் வருகின்றது. அப்படி வரும்போது அந்த அரசன் எழுந்து நின்று சொல்கின்றான், பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன், மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுகு என் ஆயுள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே பாண்டியன் வீழ்ந்து இறந்து போகின்றான். இதை குன்றக்குடி அடிகளான்னு நினைக்கிறேன். அவர் சொல்லும் போது எப்படி சொல்லுவார்னா, அவளுடைய கண்ணகியினுடைய காலில் கடந்தது அவனுடைய வாயிலே அடிச்சதான். நீ தானே தப்பான தீர்ப்பு சொன்ன, இந்த வாய் தானே சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி உடைக்கும் போது ஒரு பரல் போய் அங்க வாயில அடிச்சுதான். அதனால அவன் வந்து நான் தான் தப்பு, நான் தான் கள்வன் என்று சொல்லி அங்கேயே மடிந்து போனார். எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஞாபகம் உண்டு. எப்பயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் வரும். சிலப்பதிகாரத்திலே என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்று வரும்போது அங்கே இருந்த காதல் முன்பாக வரவில்லை. என்ன சொன்னார்கள் என்றால், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றார், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். இப்ப கேள்வி என்னவென்றால், காதலை முன்னிறுத்தி தான் அந்த இலக்கியம் வந்தது. அங்கே திருவாசகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆன்மீகத்தை முன்னிறுத்தி தானே அது இருக்க வேண்டும். காதலும் ஆன்மீகமும் மனம் சார்ந்த ஒன்று. ஆனால் அங்கே இருக்கின்ற, அங்கே பேசப்படுகின்ற அறமும் அறிவியலும் அறிவு சார்ந்த ஒன்று. அப்ப காதல் இலக்கியமாக இருந்தாலும் சரி, பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி, அது மனதிற்கு மருந்தாக இல்லாமல் அறிவுக்கு விருந்தாகத்தான் இருக்கின்றது. நம்ம பொதுவாகவே வந்து இந்த பணக்கார வீடுகளுக்கு வந்து கல்யாணத்துக்கு போனோம்னா நமக்குன்னு ஒரு இது இருக்கும். அந்த மத்தியானம் சாப்பாடுக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ஃப்ளோர்ல இப்பெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. ஒரு ஃப்ளோர்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடணும்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க, சரி, தலைவாழை இலை போட்டு சாப்பிடலாம். மாடி ஃப்ளோர்ல போனீங்கன்னா ஒருவேளை நீங்க தட்டுல சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா பஃபே சிஸ்டம் இருக்கு. பஃபே ரெண்டுமே இருக்கும். அது போலதான் நம்முடைய இலக்கியங்கள். ஒன்று இலை போட்டு சாப்பிட்றது, ஒன்று பஃபே. ஒன்று எப்படி இலை போட்டு சாப்பிட்றது? ஒரே இலையில எல்லாத்தையும் வச்சிடுவாங்க. ஆமா. இப்ப கம்பனை திறந்தோன்னா அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. காதல், வீரம், வெற்றி எல்லாமே இருக்கு. அறம். பஃபே சிஸ்டம் எப்படி? நமக்கு வேணுங்கிறத எடுத்து போட்டுக்கலாம், வேண்டாததை விட்டுறலாம். அப்ப என்ன பண்ணாங்க பெரியவர்கள்? 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள், 50 காவியங்கள், இன்னும் சொல்ல போனா திரிகடுகம், ஏலாதி, ஆத்திச்சுடி, இப்படி வெரைட்டியா வச்சுட்டு உனக்கு வேணுங்கிறது எடுத்துக்கோ, வேண்டாட்டி விட்டு. இப்ப தலைவாழை இலை போட்டு விருந்து போடவும் நம்முடைய இலக்கியங்கள் செய்கின்றன. உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ, வேண்டாததை தவிர்த்து விடு என்ற பஃபே சிஸ்டத்தையும் நம்முடைய இலக்கியங்கள் கொடுக்கின்றன. நடுவர் அவர்களே, அநேகமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து உணவு நேரம் வந்துருச்சு. நம்ம வேற தலைப்பு விருந்துன்னு வச்சிருக்கோம். இல்லை, என்னை மாதிரி பக்குவமான பேச்சாளர்கள்னா அதை ஞாபகப்படுத்தாமல் பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைங்கிற கதையா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பசி நேரம் வந்து விட்டது அப்படின்னு 4 பேர் எந்திரிச்சு ஏற்கனவே வந்து விட்டது, கிளம்புவோமான்னு கிளம்பி. இல்லை, அப்போதான் விருந்து ஞாபகம் வரும் நடுவர்களே, எங்களுடைய அணி ஞாபகம். சரி, இன்றைக்கு இளைஞர்களை பொறுத்த அளவு விருந்துனா அது பிரியாணி தான். சரி, பிரியாணினா அது வாணியம்பாடி தான். வயிற்றுக்கு விருந்திடுவது மட்டும் வாணியம்பாடி அல்ல, தமிழ் விருந்தை கொடுத்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இருந்ததும் இந்த வாணியம்பாடி. நம்ம இந்த வரலாறு, அந்த அவதாரங்களை பற்றி படிக்கும்போது எப்படி வரும்னா, வாமன அவதாரத்திலே 3 அடியில வந்து மொத்த உலகத்தையும் அளந்துட்டு கடைசி அடிய தலையில வச்சு அந்த அகங்காரத்தையும் அழிப்பார். அதே போல கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதை சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா, தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றது? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, 2 சேர்த்து 30. அப்துல் ரஹ்மான் எவ்வளவு அழகாக சொல்வார் என்றால், 30 ஒலிகளில் உலகம் வளர்ந்தவளே. அந்த விஸ்தீரியம் பாருங்க. அறிவுக்கு விருந்தாக 30 ஒலிகளில் உலகம் வளர்ந்தவளே, ஒப்பே இல்லாத உயர்குரலை பெற்றவளே என்று சொல்வார் அப்துல் ரஹ்மான். நீங்க எந்த இலக்கியத்தை வேண்டுமானாலும் நீங்க வந்து, ஒருவேளை இது மருந்தாக இருக்கலாம் என்ற கேள்வி வரலாம், ஆனால் முற்றிலும் அறிவு சார்ந்த ஒன்றாக இருப்பது பொதுமறையான திருக்குறள் மட்டும்தான். இது
அறிஞர்களுக்கு மட்டும்தான் அறிவுக்கு விருந்தாக இருக்கும், நான் இதை சீண்ட முடியாதே என்று சொன்னவர்களுக்கு கூட நம்முடைய பழைய பாடல்களிலே ஒரு பாடல் வரும், சிவாஜி கணேசன் நடிச்ச பாடல். அதுல எப்படி வரும்னா, அறம் பொருள் இன்பம் என முப்பாலே அனுபவத்தாலே தான் சுவைத்தற்கு அப்பாலே அவனியில் உள்ளவர்கள் அனைவரும் தனை போலே அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அருமை அருமை. மனதிற்கு மருந்தாகும் திருக்குறளே என்று சொல்லவில்லை. ஒரு சினிமா பாட்டுக்கு வைக்கணும்னா கூட அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவராக்கி நமக்களித்த அறம் பொருளே என்று தான் பெரியவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஏன் திருக்குறளை இத்தனை மொழிகளிலே மொழிபெயர்க்க வேண்டும்? அதற்கு வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் சொல்கின்றார், வாழ்க்கைக்கு இலக்கணம் அமைப்பது திருக்குறள் என்று சொல்கின்றார். எப்ப மனசுக்கு மருந்து தேவை? இலக்கணம் எங்கேயோ பிழையாக இருந்தால், இலக்கணத்தை மதிக்காமல் நாம் பிழை செய்திருந்தால் தான் மருந்து தேவை. ஆனா நம்முடைய இலக்கியங்கள் புண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஆத்தக்கூடியவை அல்ல, புண்ணே வராமல் இருக்கக்கூடிய அளவிற்கு வழிகாட்டுவது திருக்குறள். இந்த சங்க பாடல்கள், சங்க நூட்களை எல்லாம் ஏன் படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்றால், அதற்கு பாரதிதாசன் அவர்கள் சொல்லுவார், நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படிப்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி, பொய்யிலே முக்காற்படி, புரட்டிலே காற்படி, வையகமே ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை நம்புவதெப்படி, தொடங்கையில் நூல்களை ஒப்புவதெப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் இறுதியில் கிடைக்கும் என்று ஆன்றோர் சொற்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி, புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி என்று பாரதிதாசன் சொல். இந்த பாடலை நம்ம பார்க்கணும், வெறும் அறிவுரை சொல்லக்கூடிய பாடல் அல்ல, படி என்ற ஒரே சொல்ல வச்சு விளையாடியிருக்கார் பாரதிதாசன். அப்ப ஒரு பாடலிலே சொல்லின்பமும் கிடைக்கின்றது, பொருள் இன்பமும் கிடைக்கின்றது, சொல்லின்பமும் கிடைக்கின்றது, பொருள் இன்பமும் கிடைக்கின்றது. பாரதிதாசன் என்ன சொல்லுவார் என்றால், தமிழை பற்றி பேசும்போது, தமிழே நீ ஒரு பூக்காடு, நான் ஒரு தும்பி என்று சொல்வார். பாரதிதாசன் தமிழே நீ ஒரு கஷாயம், நான் ஒரு கொரோனா வைரஸ் என்று சொல்லவில்லை. அப்டேட் பண்ணி பேசுறது. வயிற்றுக்கு என்ன விருந்து? சாப்பாடு விருந்து. தும்பிக்கு என்ன விருந்து? பூக்காடு தான் விருந்து. இப்ப பாரதிதாசன் என்ன சொல்கின்றார்? தமிழே நீ அறிவுக்கு விருந்து என்று மறைமுகமாக சொல்கின்றார். இது அந்த அணியை சார்ந்தவர்களுக்கும் நன்றாக தெரியும் நடுவர்களே. ஏன்னா நாம ஒண்ணு யோசித்து பார்க்கணும், மருந்தா இருந்தா என்ன பண்ணுவோம்? கண்ணு மூடிட்டு வாழ்ந்து குடிச்சிடுவோம், குடிப்போமா? அது ரசிச்சு யாராவது குடிச்சிருக்கோமா? மருந்து யாராவது குடிப்போமா? டாஸ்மாக்ல குடிக்கிறாங்களா? ரசிச்சு குடிப்பாங்களா? அது குணப்படுத்தும் மருந்து அல்ல நடுவர்களே, அது ஒரு மருந்து தானம்மா அப்படின்னு நம்பி நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. அது அப்படியே கண்ணு மூடிட்டு குடிச்சிடுவோம், விருந்தை தான் ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம். அப்ப நம்ம ஒரு இடத்துல போய் இப்படி உட்கார்றோம், ஒரு பந்தியில உட்கார்ந்துருக்கோம், இலை போட்டிருக்காங்க, இப்படி வந்துகிட்டே இருக்கு ஒன்னொன்னா, ஒரு ஆவல் வரும், ஸ்வீட் வந்துருச்சு, அடுத்து என்ன வரப்போகுது, அடுத்து என்ன வரப்போகுது. அதே போலதான் இலக்கியங்கள்ல ஒண்ணுதான் படிக்கிறதுக்காக வந்தோம், அடுத்து என்ன இருக்கு, அடுத்து என்ன இருக்கு, ஐயோ இவ்வளவு இருக்கே வயிறு இல்லையே, ஐயோ இவ்வளவு இருக்கே படிக்க ஆயுள் இல்லையே. இது இன்னொன்னு என்னன்னா, அனுகிரகா என்ன பண்ணுவா, மாதவியா கண்ணகியான்னு விவாதம் பண்ணுவா. ஒரு விவாத மேடையில ஏறி நின்று ஒரு பக்கமா பேசியிருக்கா, நீங்க வேணா கேட்டு அந்த பொண்ணு அனுகிரகா. கேள்வி என்னன்னா, மருந்து என்னைக்காவது பிரிச்சு இதுல இதை போட்டிருக்காங்களா நம்ம பார்த்துருக்கோமா? அந்த தாய்மார்கள்லாம் பந்தியில் உட்கார்ந்துருக்கும் போது தெரியும், குழம்பு சூப்பரா இருக்குல்ல, அநேகமா இதைத்தான் போட்டிருப்பாங்க. அப்ப மருந்திலே விவாதம் வராது, அறிவு விருந்திலே மட்டும்தான் விவாதிக்க முடியும். அதனாலதான் பட்டிமன்றம் என்ற ஒன்றே நடத்தப்படுகின்றது. இன்னைக்கு காலையில நாங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தோம் நடுவர்களே, ஒன்னு சொல்லி முடிச்சோம், ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தோம் நடுவர். வந்துட்டு இருக்கும் போதுதான் அனுகிரகாவோட அம்மா வந்து இன்னைக்கு ராசி பலனை படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப மீனாட்சி ராசிக்கு என்ன வந்துச்சுன்னா, இன்னைக்கு அறிவாற்றலால் ஜெயிப்பார்னு வந்து. அனுகிரகா ராசிக்கா? மீனாட்சி ராசிக்கு அறிவாற்றலால் ஜெயிப்பார்னு ஜெயிப்பாய். பேச வேண்டிய இடம் எது? மனசு. ஆனா ராசி பலன் என்ன சொல்லியிருக்கு?
அறிவு தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ ராசி பலன் ஜெயிக்குமா? அது மீனாட்சி தான் சொல்லணும். அறிவு ஜெயிக்குமா? சபாஷ். ரொம்ப நிறைய தமிழ்ல ஊறி போனவர்களுக்கு புலவர் என்ற பட்டம் கொடுப்பார். புலவர் புலவர் எங்கேயாவது மருத்துவர்னு பட்டம் கொடுத்திருக்காங்க? கொடுப்பாங்க. தமிழிலே மருத்துவ குறிப்புகள் இருக்கலாம், ஆனால் தமிழை நன்றாக ஊன்றி படித்தவர்களுக்கு புலவர் பட்டம் தான் கொடுப்பார்கள். புலமை என்பது அறிவு சார்ந்த ஒன்றுதான். எனவே நடுவர் அவர்களே, நீங்கள் எதிரணிக்கே தீர்ப்பு கொடுத்தாலும் கூட நாங்கள் சந்தோஷம்தான் படுவோம். ஏனென்றால் அவர்களுடைய அறிவாற்றலால் அவர்கள் ஜெயித்தார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதாவது நடுவர் அறிவாற்றலால் தீர்ப்பு கொடுக்கவில்லை, அவர்கள்தான் அறிவாற்றலால் ஜெயித்தார்கள். நீங்கள் அப்படி கொடுக்க மாட்டீர்கள், ஏனென்றால் நீங்கள் விருந்துண்டவர்கள், விருந்துக்கு தான் நீங்கள் தீர்ப்பளிப்பீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமம் அருமம். ஒரு சின்ன வயசில் மாணிக்க வாசகரும் தெரியுது, சிலப்பதிகாரமும் தெரிகிறது. இந்த வயசில், இப்போ என் வயசில் தெரியுதுன்னா அது வேறு வழி இல்லை. இந்த வயசில் 25 வயசுக்குள்ளே மாணிக்க வாசகர் தெரியுது, சிலப்பதிகாரம் தெரியுது, சிவாஜி கணேசன் நடித்த படம் தெரியுது. அந்த தலைப்பை பார்த்தோன்னா அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளேங்கிற அந்த திரைப்பட பாடலிருந்து அந்த வரியை எடுக்கிற ஞான தெளிவு இருக்கிறது. தேடுனா தானே கிடைக்கும், தேடாமல் எப்படி கிடைக்கும்? ஒரு பட்டிமன்றம்னா சும்மா வெறுமனே வந்து பேசிட்டு போகாமல் அதை உழைச்சி பேசுகிறதுங்கிறது தெய்வானிட்ட ரொம்ப அருமையாக உழைச்சி யதார்த்தமாக உழைச்சி பேசணும். அது மீனாட்சி ராசிக்கு இன்றைக்கி அறிவாற்றலால் ஜெயிப்பாயின்னு வந்துருச்சு. அதனால தான் பக்கத்தில் ஆளுக இருக்கையில் ராசி பலன் பார்க்கப்படாது. எனக்கெல்லாம் அதில் நம்பிக்கையே கிடையாது. நேற்று நான் சென்னையிலேருந்து கிளம்பையில் ட்ரெயினுக்கு கிளம்பையில் என் மனைவி காலங்காத்தால் ஓடி வந்து தினமணி பேப்பரில், ஏங்க பார்த்தீங்களா ராசியில் உங்கள் ராசிக்கு என்ன போட்டிருக்கு பாருங்கள், என் ராசிக்கு என்ன போட்டிருக்கு பாருங்கன்னா. அவளுக்கு அதில் ஒரு பித்து, அவளுக்கு 2 பித்து. ஒன்று என் மேலே பித்து, அதனால் எனக்கு பித்து. இன்னொன்று ராசி பலன் பித்து. உங்கள் ராசிக்கு என்ன போட்டிருக்கு, என் ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் அப்படின்னா. என் ராசி கும்பராசி, அடுத்த ராசி மீன ராசி, அவ ராசி. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, என் துன்பம் முடிஞ்ச உடனே அவள் துன்பம் ஆரம்பிக்கும். கும்பராசிக்கு என்ன போட்டிருந்தா தெரியுமா? நேற்று காலையில் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் தானே பார்த்தேன். நோய் நோக்காடு நொம்பலம். என் ராசிக்கு நோய் 1 இல்லை 3. நோய் நோக்காடு நொம்பலம். நான் சொன்னேன், கண்ணு உன் ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு பாருமா அப்படின்னு. அவள் ராசி மீன ராசி, குதூகலம் கொண்டாட்டம் கும்மாளம். அப்போ நான் நோக்காட்டில் வெட்டிக்கிட்டு கிடந்தா அவள் கும்மி அடிச்சுக்கிட்டு பழகு. இது உங்களுக்கு வந்திருக்கான். இப்போ எது ஜெயிக்க போகுதுன்னு பார்க்கணும், ராசியா அறிவா? சூப்பர். இப்போ அனுக்கிரகா மனதுக்கு மருந்து. அனுக்கிரகம்ங்கிறதே மனதுக்கு மருந்து தானே. பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தை சார்ந்த பெரியோர்களுக்கும் அறிவுசால் அவைக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எதிரணியிலே வந்திருந்த தெய்வானை அக்கா, இலக்கியம் என்பது அறிவுக்கு விருந்து என்று அறிவு விருந்தோடு வந்தார்கள். மகிழ்ச்சி, தாராளமாக விருந்து கொடுங்கள். ஆனால் சாப்பிட யார் தயாராக இருக்கிறார்? இளைஞர்களே வாருங்கள், அறிவுக்கு விருந்து தருகிறேன் என்று சொன்ன சாக்ரட்டிஸிற்கு விஷம் கொடுத்து வேடிக்கை பார்த்தது இந்த உலகம். கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்கிறார் வள்ளல் பெருமான். கடலினை தாவும் குரங்கும் வெங்கணலிலே பிறந்ததோர் செவ்வுதழ் பெண்ணும் வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கில் வந்து சமன் செய்யும் குட்டை முனியும் நதியினுள்ளே மூழ்கி போய் அந்த நாகர் உலகிலோர் பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டும் ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்றில் உண்மை என ஓதி மற்றொன்றை பொய் எனும் நன்று புராணங்கள் செய்தார், அதில் நல்ல கவிதை பல பல தந்தார்.
கவிதை மிக நல்லதேனும் அக்கதைகள் பொய் என்று தெளிவுற கண்டோம் என்று பாரதி பாடுகிறான். இலக்கியங்கள்ல கவிதை நல்லா இருக்கு, மனசுக்கு மருந்தா இருக்கு, ஆனா அது தருகிற கதைகள் பொய், அது அறிவுக்கு விருந்து கிடையாதுன்னு மகாகவி பாரதியே சொல்கிறார். இலக்கியம் என்பது இலக்கியத்திற்காக என்று நினைப்பவர்களும் உண்டு, அதை ஒரு வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்பவர்களும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் மனதை தொட்டால்தான், மனதை கவர்ந்தால்தான் அது அறிவை நோக்கி பயணப்பட முடியும். அழகு தமிழுக்காக அற்புதமா பணியம்பாடி உங்களை உயர்த்தி இருக்கிறது. அழகு தமிழுக்காக அற்புதமான கவிதைகளுக்காக கவி சக்கரவர்த்தி கம்பரை நேசிப்பவர்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் கம்பரை ஏற்றுக்கொண்ட அனைவரும் ராமனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ராமநாமத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்களுக்கு, ஆழ்வார்களின் பாசுரங்களிலே ஆழ்ந்து போனவர்களுக்கு, பக்தியிலே கரைந்து போனவர்களுக்கு ராமனை விட ராமநாமம் பெரிது. பக்தி இலக்கியங்கள் அறிவுக்கு தானே விருந்து என்று தெய்வானை அக்கா சொன்னார்கள். பக்தி இலக்கியங்கள் ஆண்டவனோடு நம்மை உணர்வால் ஒன்று பெறச் செய்கிறது. ஆண்டவனை அறிவால் ஆராய முடியாது, அடையவும் முடியாது. பக்தி உணர்வு இரண்டுமே மனம் சார்ந்தது. நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, உற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று பாடுகிறார் வள்ளல் பெருமான். ஒரு விஷயம் இதயத்தை தொட்டால்தான் கண்ணீர் பெருக்கெடுக்கும். இதய கதவுகள் விசாலமாய் திறக்கப்பட்டால் அங்கே அறிவு, அகங்காரம், ஆணவம் எல்லாம் பறந்தோடி போகும். துன்பக்கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம். அந்த தோணி தான் இலக்கியம். இன்றைக்கு நாடு இருக்கிற இந்த நிலையிலே, பரபரப்பான இந்த சூழ்நிலையிலே, வீட்டை நினைத்து, போர்க்களமாக மாறி போய்விட்ட இந்த நாட்டை நினைத்து ஒவ்வொரு பொறுப்புள்ள குடிமகனின் மனமும் ரணப்பட்டு போயிருக்கிறது. காயத்திலே மயிலிறகை கொண்டு வருடுவதை போன்ற மென்மையான உணர்வை தருவதுதான் இலக்கியம். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா? தமிழ் இறையனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயா என்று பாடுகிறார் புரட்சி கவி பாரதிதாசன். அறிவுக்கு விருந்து என்று திருக்குறளை தெய்வானை அக்கா சொன்னாலும் அது மனதுக்குத்தான் மருந்து என்று புரட்சி கவி பாரதிதாசனே சொல்கிறார். நாமும் திருக்குறளை படிக்கிறோம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக திருக்குறளை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். வள்ளுவ பெருந்தகை கள்ளுண்ணாமையை பற்றி சொன்னார். 2000 வருடங்களுக்கு முன்பாகவே கள்ளுண்ணாமையை பாடினார். நாமும் 2000 வருஷமாக திருக்குறளை படிக்கிறோம். மது ஒழிந்து விட்டதா? கிராமம், நகரம், சந்து, பொந்து, இங்கு இடுக்குகள்னு நீக்கமர நிறைந்திருக்கிறது. பிறன்மனை நோக்கா பேராண்மையை வலியுறுத்தியது கம்பராமாயணம். ஒருவனுக்கு ஒருத்தி என்று இலக்கணம் வகுத்தது. இன்னைக்கு டிவியை திறந்தா அதுவே பெரிய கலவரமாக மாறி போயிருக்கிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்றது சிலப்பதிகாரம். ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்றது திருக்குறள். நாட்டில் யாராவது இதை கவனிக்கிறார்களா? கேட்பதற்கு யாருமே இல்லை என்கிற போது யாருக்காக இந்த அறிவு விருந்து? இன்றைக்கு அறிவுலகம் அனாதையாக்கப்பட்டிருக்கிறது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இலக்கியமே மனதுக்கு மருந்தை கொண்டு வா என்று தான் சமூகம் கேட்கிறது. மனதுக்கு மருந்தாக இலக்கியங்கள் தான் இருக்கிறது. கம்பரின் கவிநயத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் ஏராளம். அப்படி கம்பரின் கவிதைகளை மனதுக்கு மருந்து என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய கருத்துக்களிலிருந்து மாறுபடுகிறார்கள். ராவணனுக்கு 10 தலைகள் இருந்தன, 20 கைகள் இருந்தன என்பதை பாரதிதாசனின் பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளவில்லை. தென் திசையை பார்க்கின்றேன், என் சொல்வேன், என் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்குது அடடா. அன்றந்த லங்கையினை ஆண்டமர தமிழன் 2 திசை முகத்தும் தன் புகழை வைத்தோன் என்று பாடுகிறார். ராவணனுக்கு 10 தலைகள் இருந்தன என்கிற கம்பரின் கருத்தை மாற்றி 10 திசைகளிலும் புகழை வைத்தவன் என்று மாற்றி பாடுகிறார் என்றால் இலக்கியங்கள் மனதுக்கு மருந்தாக இருக்கிறது, அது மூட நம்பிக்கைகளை மறுக்கிறது. ஔவையார் பல இலக்கிய நூல்களை தந்திருக்கிறார். ஔவை இல்லாமல் அழகு தமிழ் இல்லை. ஔவையின் சொற்கள் ஒவ்வொன்றுமே அறிவு சுரங்கம்தான். அவருடைய நூல்கள் ஒவ்வொன்றுமே நீதி நூல்கள் தான். அப்படிப்பட்ட ஔவைதான்
ஆத்திச்சூடியை படைத்தார். பிறகு ஏன் புதிய ஆத்திச்சூடியை படைக்க வேண்டிய அவசியம் பாரதிக்கு ஏற்பட்டது? கருத்தியல் என்பது நாளுக்கு நாள் மாறுபடக்கூடியது. பகுத்தறிவு கொண்ட மனிதனின் அறிவு வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போகிறது. அது இலக்கியங்களை ஆய்வு செய்கிறது. அதன் சுவையை மட்டும்தான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது, கருத்திலிருந்து முரண்படுகிறது. ஆறுவது சினம் என்றால் அவ்வை பாட்டி, ரௌத்திரம் பழகு என்று சொன்னான் பாரதி. இதிலே எதை நாம் ஏற்றுக்கொள்வது? இலக்கியம் என்பதற்காக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதற்காக நல்ல விஷயங்களை விட்டுவிடவும் கூடாது. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் அது விருந்து, தகுந்தவற்றை எடுத்துக்கொண்டு தகாதவற்றை நீக்கினால் அதுவே மருந்து. அதனால்தான் நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு மருந்தாக இருக்கிறது. பெண்ணின் வீரத்தை புறநானூறு பாடியது. கற்புக்கரசி கண்ணகிக்கு கோயில் எடுத்தது சிலப்பதிகாரம். சிறையிருந்தாளின் ஏற்றத்தை பேசியது கம்பராமாயணம். புதுமை பெண்ணை படைத்து மகிழ்ந்தான் பாரதி. புரட்சி பெண்ணை படைத்து சிறந்தான் பாரதிதாசன். இவையெல்லாம் இலக்கியங்கள் நமக்கு தருகிற அறிவு விருந்துதானே. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் கண்ணகி வாழ்ந்த இந்த மண்ணிலே பெண் சமுதாயத்திற்கு எதிராக இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குமா? தமிழ் இலக்கியங்கள் மனதுக்கு மருந்தாகத்தான் அமைகின்றன. பக்தி இலக்கியங்கள் அறிவுக்குத்தானே விருந்து என்று தெய்வானை அக்கா சொன்னார்கள். பெரிய புராணத்திலே அறிவாட்டாய நாயனார்னு ஒருவர் இருந்தார். அவருடைய வரலாற்றில் சிவகாமி ஆண்டார் என்பவர் தினந்தோறும் மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு கொண்டு போவது வழக்கம். அப்படி ஒரு நாள் கொண்டு போகிற போது அவருடைய கூடையை மதம் பிடித்த பட்டத்து யானை ஒன்று தட்டி விடுகிறது. இதை கேள்விப்பட்டவுடன் அறிவாட்டாய நாயனார் அந்த யானையின் துதிக்கையை துண்டித்து விடுகிறார். கழற்சிங்க நாயனார்னு ஒருவர் இருந்தார். அவர் ஒரு ராஜா. அவர் ராணியை அழைத்து கொண்டு கோயிலுக்கு போகிறார். அவர் முன்னால் கருவறைக்கு சென்று விட்டார். ராணி பின்னால் வருகிறார். அப்போது இறைவனுக்காக தொடுக்கப்பட்டிருந்த மாலையில் இருந்த ஒரு மலரை எடுத்து முகர்ந்து விடுகிறார். இதை பார்த்த செருந்துணை நாயனார் அவருடைய கையை துண்டித்து விடுகிறார். சிறு தொண்ட நாயனார் தன்னுடைய பிள்ளையையே கரியாக சமைத்து இறைவனுக்கு படைத்தார். இவற்றையெல்லாம் அறிவு கண் கொண்டு ஆராய முடியாது. அது நம் சிற்றறிவுக்கு எட்டாதது. பக்தி இலக்கியம் என்பது உணர்வால் நம்மை ஆண்டவனோடு ஒன்று பெறச் செய்வது. அதனால்தான் நம்முடைய இலக்கியங்கள் மனதுக்கு மருந்தாக இருக்கிறது. சிந்தனையிலே 2 விதம் இருக்கிறது. அறிவால் சிந்திக்கிறவன் விஞ்ஞானியாகிறான், இதயத்தால் சிந்திக்கிறவன் இலக்கியவாதியாகிறான். அறிவிலான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்கிறது வள்ளுவம். பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நினைக்காவிட்டால் இந்த அறிவு இருந்து என்ன பயன்? அதனால்தான் இலக்கியங்கள் நம் மனதோடு கை குலுக்குகிறது. கவிதைகள் என்பது உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. அது மனித மனதுக்குள் புகுந்து மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எழுத படிக்க தெரியாத கிராமத்து மனிதனின் இதயத்திலிருந்து எழுகிற பாடல்கள் நாட்டுப்புற இலக்கியங்களாக மலர்கிறது என்று சொன்னால் நம்முடைய இலக்கியங்கள் மனதுக்குத்தான் மருந்தாக இருக்கிறது என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சரளமான நடை, எங்கேயும் தட்டு தடங்கள் கிடையாது. சில பேர் அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சோடா கொடுங்க. நீ ஒன்றுமே சொல்லலையடா, அதுக்குள்ளே சோடா கேட்குற. அப்படிப்பட்டவங்களும் பேச்சாளர்களாக இருக்காங்க. ஆனால் அனுக்கிரகாவுக்கு அனுக்கிரகம் இருக்குது, அனுக்கிரகாவுக்கு அனுக்கிரகம் இருக்குது. அதனால் சரளமாக அதில் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள், அறிவுலகம் இன்றைக்கு அனாதையாகிவிட்டதுன்னாங்க பாருங்கள். சார் எவ்வளோ சத்தியமான வாக்கு சார். ஒரு சினிமாக்காரனுக்கு இருக்கிற மரியாதை, ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற மரியாதை, ஒரு அறிவுஜீவிக்கு இல்லையே. இதில் அறிவுக்கு விருந்துனா யார் ஏற்றுக்குவா? லாஜிக். தொலைக்காட்சியை திறந்தா சார் ஒரு கொடுமை சொல்லிடுறேன், ஒரு நடிகர் இறந்து போயிட்டார்னா, ஒரு நடிகை இறந்து போயிட்டா அன்னைக்கு நாள் முழுக்க அந்த நடிகரை பற்றிய செய்திகள் அல்லது நடிகையை பற்றிய செய்திகள், அவங்க நடித்த படங்கள், அவங்க நடித்த பாடல் காட்சிகள், அந்த நாள் முழுக்க ஒரு சேனலில் இல்லை, எந்த சேனலில் திறந்தாலும் அந்த நடிகை சம்பந்தப்பட்ட செய்திகள், நடிகர் சம்பந்தப்பட்ட. புதுச்சேரியில் பிரபஞ்சன்னு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இறந்து போனான்.
நாள் பூரா அவனுடைய செய்திகளை பற்றி சொல்லணும்ல, பிரபஞ்சனுடைய பேட்டிகளை போடணும்ல, பிரபஞ்சனுடைய நாவலை வச்சு ஒரு விவாதம் நடத்தணும்ல. அனாதையாகி போனான் பிரபஞ்சன். அறிவுலகம் அனாதையாகிவிட்டது. அந்த சமூக அமைப்பில் இலக்கியம் அறிவுக்கு விருந்தாக இருந்தால் யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற கேள்வி அச்சர லட்சம் பெறும்.